இருந்து லாஸ் ஆகக்கூடிய நீர் சத்தை திரும்பி வர வைக்கணும் அப்படின்னா நீர் அதிகமாக குடிக்கணும், நீர் சத்து உள்ள பழங்களை சாப்பிடணும். அதுவும் இப்போ வந்து தர்பூசணி, மாம்பழம் எல்லா பழங்களும் இப்போ வந்து கிடைக்கிற நேரம். ஆனால் அந்த பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றாதீங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை கலர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, சிவப்பு கலர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அந்த பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக படிச்சுன்னு பயங்கரமாக தெரியணும், நம்ம கண்ணை கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கலக்குறாங்க. காய்கறி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி கடையில் வாங்கி அதை ஊற வச்சு அதில் கலர் பவுடர் கலந்து உடனே இது இப்போ தான் செடியிலேருந்து இப்போ தான் செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோன்ற ஒரு தோரணையை காட்டுறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. கடையில் எதுவுமே வாங்கக்கூடாது. ஐயோ சத்தியமாக இனிமேல் எதுவுமே வாங்காதீங்க. எல்லாம் விவசாயம் பண்ண கற்றுக்கோங்க. இதுக்கப்புறம் வாழ்கிற காலத்தில் இதை தின்னுட்டு வாழ்கிறத திங்காமையே இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும், விவசாயத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, நிறையா கோல்மால் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் விவசாயம் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் விவசாயம் பண்ண கற்றுக்கோங்க, விளைய வச்சு சாப்பிடுங்க.